ஹாய், இன்னைக்கு ஹேர் ஆயிலோட மித் அண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்கலாமா? நீங்கள் எண்ணெய் தேய்க்கிறதுனால உங்கள் முடியில் இருக்க ட்ரைனஸ் கம்மியாகி அது உங்களுக்கு நல்ல நரிஷ்மெண்ட் எஃபெக்ட் கொடுக்கும். அவ்வளோதான் பண்ணும். உங்கள் ஹேர் க்ரோத்துங்கிறது உங்களோட ஜெனட்டிக்ஸ், உங்களோட லைஃப் ஸ்டைல், டயட், ஸ்கேல்ப் ஹெல்த் இதெல்லாம் பொறுத்து தான் அமையும். ஓவர் நைட் ஆயிலிங் இஸ் ஆல்வேஸ் குட். ஆக்சுவலாக இது ஒரு மித். நீங்கள் ரொம்ப நேரம் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால அது டஸ்ட்டை ஈஸியாக அப்சர்வ் பண்ணி உங்களோட போஸை கிளாக் பண்ணிடும். இதனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் தான் காஸ் பண்ணும். 1 to 2 hours பிஃபோர் ஹேர் வாஷ் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறதே போதுமானது. ஆக்சுவலா நிறைய எண்ணெய் தேய்ச்சா நிறைய முடி வளரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவுமே ஒரு மித்து தான். நீங்க நிறைய எண்ணெய் தேய்க்கும் போது அதை வாஷ் பண்றது ரொம்பவே கஷ்டம். அப்ப நீங்க நிறைய ஷாம்பு அப்ளை பண்ணுவீங்க. அப்படி நீங்க நிறைய ஷாம்பு அப்ளை பண்றதுனால அது உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேரை ரொம்பவே ட்ரையா மாத்திடும். எண்ணெயை சூடு பண்ணி தேய்ச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே நீங்க ஹாட்டா ஆயில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது உங்க ஹேர் ரூட்ஸையும் ஸ்கேல்ப் ஸ்கின்னையும் ரொம்பவே டேமேஜ் பண்ணிடும். எந்த எண்ணெயை வேணா யார் வேணா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒரு மித். உங்களோட ஸ்கேல்ப் டைப் என்ன, உங்களோட ஹேர் டைப் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஆயில் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க.